ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் ரொம்பவே ஹெல்த்தியான வாழைப்பூ வடை தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ரெய்னி கிளைமேட்டுக்கு கண்டிப்பாக சூடாக ஏதாவது சுட்டு கொடுக்க சொல்லுவாங்க. வடை, பஜ்ஜி அந்த மாதிரி அதை கொடுக்குறதே கொடுக்கும். அதை கொஞ்சம் ஹெல்த்தியாக கொடுக்குற திருப்தி இருக்கும். அதனால் இந்த மாதிரி வாழைப்பூ வடை, கீரை வடை அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வாழைப்பூல வந்து அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது வந்து கிட்னி ஸ்டோன் இருக்கிறவங்க, அப்புறம் அல்சர் இருக்கிறவங்க, அவங்களாம் சுகர் பேஷண்ட்டு, அவங்கெல்லாம் அடிக்கடி கூட 2 நாளைக்கு ஒரு தடவை கூட எடுத்துக்கலாம். இது வந்து சுகர் பேஷண்ட்டுக்கு வந்து ரொம்பவே நல்ல மருந்து. இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கிற வாழைப்பூ வடை வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோட சேனலை பார்க்குறீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நான் இன்னைக்கு 1 கப் அளவுக்கு பட்டாணி பருப்பு எடுத்திருக்கேன். நம்ம பட்டாணி பருப்பை சேர்த்து செய்யும்போது கடைகளில் கிடைக்கிற மாதிரி அதே டேஸ்ட்டில் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இங்கே பட்டாணி பருப்புக்கு பதிலாக கடலை பருப்பும் சேர்த்து செய்யலாம். ஆனால் அது கடைகளில் கிடைக்கிற டேஸ்ட் வராது. அப்படி இல்லைன்னா நீங்கள் 1/2 கப் கடலைப்பருப்பு, 1/2 கப் பட்டாணி பருப்பு அந்த மாதிரி சேர்த்து செய்யுங்க. அதுவும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். நான் இன்னைக்கு 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இதில் வந்து தண்ணி ஊற்றி ஊற வைங்க. இது வந்து குறைஞ்சது ஒரு 1.5 மணி நேரம் கண்டிப்பாக ஊறி இருக்கணும். இப்போ இது ஊறட்டும். இது ஊறுற கேப்பில் வந்து நம்ம வாழைப்பூ வந்து க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், எல்லா வாழைப்பூவையும் இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இதை வந்து நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். அலசி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம பருப்பு வந்து 1.5 மணி நேரமாக ஊற வச்சுருந்தோம். நல்லா ஊறிடுச்சு. இதை இப்போ வந்து தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 5 வரமிளகாய் தனியாக சேர்த்துக்கோங்க. பருப்பு ஊற வைக்கும் போதே இந்த மிளகாயும் சேர்த்து ஊற வச்சுக்கோங்க. நான் மறந்துட்டேன், அதனால் அப்படியே போட்டு அரைக்கிறேன். இதை ஃபஸ்ட்டு லேசாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம பருப்பை தண்ணி சேர்க்காம அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூட சேர்த்து சின்ன ஜாராக இருந்தால் 2 பேட்சாக போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி கம்மியாக தான் ஊற வச்சுருக்கேன். அதனால் ஒரே டைம் போட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன். நான் ஊற வச்ச பவுலில் இந்த அளவுக்கு பருப்பு மிச்சம் வச்சுருக்கேன். பருப்பு கொஞ்சம் இந்த மாதிரி கிடந்தால் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்காமல் அங்கங்கே ஒன்றும் பாதியாக இருக்கணும். அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை இப்போ தனியாக ஒரு பவுலில் சேர்த்துடலாம். இப்போ இது கூட தேவையானதெல்லாம் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு முழு வாழைப்பூவை எடுத்து அதை சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இது அவ்வளோத்தையுமே சேர்க்க முடியாது. கொஞ்சமாக நம்ம இந்த வடைக்கு தேவையான அளவு மட்டும் சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு மட்டும் சேர்த்தா போதும். 1 கப் பருப்புக்கு 1 கைப்பிடி அளவு சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு பல்லாரி வந்து மீடியம் சைஸ் பல்லாரி 1 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி பருப்பு அரைக்கும் போது வத்தல் சேர்த்து தான் அரைச்சிருக்கோம். அதுவே நல்ல காரமாக இருக்கும். இது மிளகாய் வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க. ஒரு ஃப்ளேவருக்காண்டி தான் சேர்க்குறோம். இது கூட கொஞ்சமாக மல்லி இலை, கொஞ்சமாக கருவேப்பிலை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையை வந்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கட் பண்ணி சேர்க்கும்போது தான் அந்த வடையோட ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். முழுசாக சேர்க்குறத விட கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கணும். ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. ஒருவேளை உங்களுக்கு வந்து மாவு வந்து இந்த பருப்பு அரைக்கும் போது தண்ணி ஆயிடுச்சுன்னா நீங்கள் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ வந்து உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க லேசாக. அவ்வளோதான், இப்போ எல்லா மாவையும் பிசைஞ்சாச்சு. இப்போது இதை இந்த மாதிரி குட்டி உருண்டையாக குட்டி பால் சைஸுக்கு உருண்டை பிடிச்சிக்கோங்க. உங்களுக்கு எந்த சைஸில் தேவையோ அந்த சைஸில் குட்டியாக பால் பிடிச்சிக்கோங்க. சின்னதாக வேணும்னா குட்டியாக பால் பிடிச்சிக்கோங்க. பெரிய ஷேப்பில் போடணுன்னா கொஞ்சம் பெருசாக பிடிச்சிக்கோங்க. இந்த மாதிரி பால் மாதிரி பிடிச்சிக்கிட்டு இந்த மாதிரி கையில் வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், மசால் வடை ஷேப்புக்கு இந்த மாதிரி வந்துடும். எல்லா மாவையும் இதே மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். அப்படியே சைடில் வந்து எண்ணெய் காய வச்சுக்கலாம். எண்ணெய் காயட்டும். இதே மாதிரி எல்லா வடைகளையும் தட்டி எடுத்துக்கோங்க.
எண்ணெய் காஞ்சிடுச்சான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு குட்டி பீஸ் எடுத்து போடுங்க. அது போட்ட உடனே மேலே எலும்பி வரணும். அப்படின்னா எண்ணெய் கரெக்டான பக்குவத்தில் காஞ்சிட்டுன்னு அர்த்தம். இப்போ எண்ணெய் கரெக்டாக காஞ்சிருக்கு. இப்போ வந்து நம்ம வடையை போட்டு எடுத்துக்கலாம். உங்கள் வடை சட்டியோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி வடையோட எண்ணிக்கையை போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி 4 வடை தான் போட்டிருக்கேன். ஒரு 5 நிமிஷம் ஒரு சைடு வெந்ததுக்கு அப்புறமா திருப்பி போடுங்க. தீயை மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுங்க. லோ ஃப்ளேமில் வச்சு பொரிச்சோன்னா அது ரொம்ப எண்ணெய் குடிக்கும், வேகாது. ஹை ஃப்ளேமில் வச்சோன்னா அது வெளியில் கரிஞ்சிரும் சீக்கிரம், உள்ளக்க வந்து வேகாது. அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எண்ணெயோட சலசலப்பெல்லாம் நல்லா அடங்கிடுச்சு. இப்போ வந்து நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ வந்து இதை நம்ம எடுத்துடலாம். பாருங்க எந்த அளவுக்கு நல்ல பொன்னிறமாக வந்திருக்குன்னு. இப்போ அதே மாதிரி எல்லா வடைகளையும் பொரித்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட வாழைப்பூ வடை வந்து அருமையாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோட உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். என்னோடய வீடியோ பிடிச்சதுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். Bye.